ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண் ஷர்மி சேனல். இந்த வீடியோவில் லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் தாங்க பார்க்க போகிறோம். தாத்தா பர்த்டேவை பேத்தி எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கேக் வந்து பார்த்திங்கன்னா பேத்தி வந்து தாத்தாக்காக பண்ணாங்க. எப்படி பண்ணாங்க அப்படின்ற ஒரு வீடியோ தான் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா எக் இல்லை, அவன் இல்லை, ரொம்ப சிம்பிளாக ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே வந்து பண்ணிடலாம். ஸோ அது எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீப் சப்போர்ட்டிங் அ சேனல். தேங்க்யூ. ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எப்படி கேக் செய்யலாம். இந்த கேக் யாருக்குன்னு தெரியுமா? எங்களோட தாத்தாக்கு இன்னைக்கு பர்த்டே. இந்த கேக்கோட பேர் என்னன்னு தெரியுமா? கோவர்தனி பிளாக் ஃபாரஸ்ட் கேக். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கேக்குக்கு என்னென்ன பொருள் வேணும். ப்ரெட்டு, ஒரு பேக்கெட் ப்ரெட்டு உங்களுக்கு எனக்கு வந்து தேவையான 3 பீஸ் நான் போட்டுக்கிறேன். ஓரியோ பிஸ்கெட் 1 பேக் போதும். 3 சாக்லேட், இது வந்து கிரேட்டர் வந்து இதை வந்து சாக்லேட் வந்து நைஸாக சீவுறதுக்கு. இந்த பவுல்ஸ் வந்து இந்த ஓரியோ பிஸ்கெட் தனியாகவும் இந்த அதுக்குள்ளே இருக்க க்ரீம் தனியாகவும் வச்சு பால் ஊற்றி மிக்சியில் அரைச்சிக்கலாம். இந்த பால் வந்து நல்லா ஹீட்டாக காய்ச்சினதாக, ஆனால் கொஞ்சோண்டு ஆற வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி நம்ம கேக் பண்ணலான்னு பார்ப்போம். நல்லா அழகாக நம்ம வந்து ப்ரெட்டோட கார்னர்ஸ்லாம் அழகாக ஷேப்பாக பண்ணிவிட்டேன். எவ்வளோ அழகாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஓரியோ பிஸ்கெட்டை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம், க்ரீம் தனியாகவும் பிஸ்கெட் தனியாகவும். அதுக்கப்புறம் நம்ம சாக்லேட் கவர்லாம் பிரிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம கிரேட்டில் வச்சு நம்ம கிரேட் பண்ண போகிறோம். வாங்க. பாருங்கள், நாங்கள் அழகாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி தான் நீங்களும் ஸ்ப்ளிட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம வந்து ஒயிட் க்ரீம் தடவிக்கலாம். ஸோ இப்படி தாங்க லேயர் பை லேயராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒயிட் க்ரீம், பிளாக் க்ரீம், ஸோ இந்த மாதிரி வந்து லேயர் பை லேயராக வந்து அப்ளை பண்ணிவிட்டு அரேஞ்ச் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா பண்டிலாக வந்து ஒரு பெரிய ஒரு லேயராக வேணும்னா நம்ம வந்து நிறைய பிரெட்ஸ் வந்து யூஸ் பண்ணி பண்ணலாம். ரொம்ப ஒரு வித்தின் ஒரு 5 to 10 மினிட்ஸில் வந்து நம்ம அந்த கேக் பண்ணி முடிச்சிடலாம். அண்ட் ரொம்ப ஈஸி மெத்தட். இது வந்து பாப்பா வந்து ஒரு ட்ரையல் பண்ணி பார்க்கணும், இது வந்து பண்ணணும், தாத்தாக்காக பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம ஜஸ்ட் ஒரு சப்போர்ட் தான், ஒரு பேக் அண்ட் சப்போர்ட் தான் கொடுத்தோம். பட் அவங்க தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ரொம்ப அழகாக வந்தது. அவுட்புட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ கண்டிப்பாக ஏன்னா குழந்தைங்க வந்து பார்க்குறாங்க, அதை வந்து நம்ம செய்யணும், ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக செஞ்சால் தான் அவங்களுக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் வரும், நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயத்தில் மட்டும் இல்லை, எல்லா விஷயத்துலையுமே. ஸோ அந்த எக்ஸ்போஷன் நம்ம கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்தோம். ரொம்ப நல்லாவே வந்தது. அவுட்புட் நான் உங்களுக்கு பிக்சர் ஷேர் பண்ணியிருப்பேன். ரொம்ப நல்லாவே வந்தது. நல்ல ஒரு டெசர்ட் வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு இது சூப்பராகவே இருந்தது பார்க்குறதுக்கு ஃபைனல் அவுட்புட்டு. ஸோ நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு பேக் எண்ட்லேருந்து சப்போர்ட் தான் பண்ணோம். பட் அவங்க தான் இனிஷியேட் பண்ணாங்க. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணலாம். பட் இது க்ரீம் வந்து அட்வைசபிள் இல்லை, க்ரீம் பிஸ்கெட் வந்து அட்வைசபிள் இல்லை குழந்தைங்களுக்கு கொடுக்குது. நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா வந்து கொடுக்க மாட்டோம். இது ஜஸ்ட்டு ஒரு ட்ரையல் அப்படின்றதுக்காக அது எக்ஸ்போஷர் கொடுத்தோம். ஸோ எப்படி வந்ததுன்னு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக பார்த்தா தான் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும், எதில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குன்றது தெரியும். ஸோ இது வந்து நாட் ஒன்லி ஃபார் இந்த இதுக்கு, அதாவது இந்த ரெசிபி செய்கிறதுக்கு மட்டும் இல்லை, நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க இப்போ இருக்க குழந்தைங்க. ஸோ அந்த எக்ஸ்போஷர் வந்து நம்ம தான் வந்து அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி அமைச்சு கொடுக்கணும். ஸோ இது ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன், அவங்க தாத்தாக்காக செய்யணும்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ அதை நம்ம வந்து அதுக்கேற்ற ஒரு என்ன சொல்கிறது பேக்லாக் வந்து நம்ம வந்து ஃபார்ம் பண்ணி கொடுத்தோம். அவங்க அழகாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து ரெடி பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக நாங்கள் கார்னிஷ் பண்ணிட்டோம்னு பாருங்கள். எவ்வளோ சாக்லேட் நல்லா அழகாக பண்ணிட்டோம். எங்கள் தாத்தாக்காக நான் பண்ண பிளாக் ஃபாரஸ்ட் கேக் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நல்ல ஒரு ஸ்பெஷல் டெசர்ட் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு சாக்கோ ட்ரஃபிள் மாதிரி பயங்கரமாக ஒரு எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஒரு சின்ன ஒரு இதுதான், ஒரு பிளான் தான் பாப்பாவுக்கு. அது அழகாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி சூப்பராக வந்து சொல்லிட்டாங்க. இது ஃபுல்லாகவே அவங்களோட டெக்னிக்ஸ் தான். கண்டிப்பாக எங்கேயாவது தான் பார்த்துருப்பாங்க. இது வந்து தனியாக திங்க் பண்ணுறது கிடையாது. பட் அதை அழகாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி தாத்தாக்காக நான் வந்து பர்த்டேக்கு வந்து கேக் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தாட்டுக்காகவே வந்து நம்ம ஒரு அப்ரிஷியேஷன் கொடுத்துடணும். ஸோ உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களும் கண்டிப்பாக ஏதாவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பேக் சப்போர்ட் கொடுத்து அவங்கள எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வச்சு அதில் அவங்களுக்கு வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் என்ற ஒரு கான்ஃபிடென்ட்டை வந்து நம்ம கண்டிப்பாக கொண்டு வரணும். ஸோ யாருக்கெல்லாம் இந்த கேக் பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறதா இருந்தால் அருண் ஷர்மி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம போடுற அதாவது இன்ஃபர்மேஷனான ஒரு வீடியோ வந்து நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்போம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் அவர் சேனல். பாருங்கள், தாத்தா கையால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேக் வந்து அழகாக குட்டியாக வந்து ரெடி பண்ணிட்டாங்க. அவங்களும் வந்து கேக் கட்டிங்க்கு ரெடி ஆகிட்டாங்க. சூப்பராக வந்தது. ரொம்ப ஹாப்பிங்க. ஆக்சுவலி வந்து இந்த டே வந்து சடனாக வந்து பிளான் பண்ணி பண்ணது கிடையாது. ஒரு 1 மந்த்தாகவே சொல்லிட்டு இருந்தாங்க பாப்பா செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு. சரி, அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்களே, நம்ம கொஞ்சம் ஒரு சப்போர்ட் கொடுப்போம்னு சொல்லிட்டு சப்போர்ட் கொடுத்தோம். அதாவது அந்த சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விஷயம் செய்கிறோன்னா அதில் வந்து டெடிக்கேட்டடாக நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு அதிலே ஃபோக்கஸ்டாக இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு தான் வெற்றின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி தான். அது வந்து 2 பேருக்கும் வந்து நம்ம தேங்க் பண்ணணும். பாப்பாக்கும் சரி தாத்தாக்கும் சரி அவளுடைய அஃபெக்ஷனும் அவள் வந்து கொடுத்துருக்கா. அதாவது நம்ம தாத்தாக்கு செஞ்சு கொடுக்கணும்னு கொடுத்துருக்கா. அவளும் ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக அதை வந்து ட்ரை பண்ணணும்னு பண்ணியிருக்கா. ஸோ 2 பேருக்குமே அப்ரிஷியேட் பண்ணிட்டு ஹாப்பி பர்த்டே சொல்லிவிட்டு அப்பாவுக்கும் உங்களுடைய பிளெஸிங்ஸும் கொடுங்க. இது வந்து குட்டி ஒரு ஆர்ட் வந்து பாப்பா வரைஞ்சது. சிவன் வந்து அழகாக அந்த தண்ணீர் வந்து கொட்டுற மாதிரி. ஸோ கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல். See you next video. Thank you for supporting.